ரூமி பெண்களை குறித்து ஒரு சிந்தனையை சொல்லியிருந்தார். பெண் என்பவள் அன்பிற்குரியவள் இல்லை. இது என்ன வார்த்தை? ரூமி இப்படி சொல்லிவிட்டாரே என்று நான் அதை ஆழமாக வாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், she is not a lover. அவள் காதலிக்கின்றவள் இல்லை, அவள் அன்பிற்குரியவள் இல்லை, அவள் அன்பானவள் இல்லை. பின்ன அவள் யார்? பெண் என்பவள் கடவுள் இடமிருந்து வந்த பரிசு பொருள் என்று அவர் அதை முடிக்கிறார். பெண் என்பவள் கடவுளிடமிருந்து வந்த பரிசு பொருள், இயற்கை கொடுத்த கொடை பெண். அவளிடம் நாம் வெறும் அன்பை மட்டுமே எதிர்பார்த்துக் கொள்கிறோம். இல்லை, வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்று பேசுகிறார் மகாகவி பாரதியார். காட்டு மிராண்டிகள் தான் பெண்களின் மீது ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், ஞானிகளோ அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று ரூமி அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய கருத்தை ஏற்றிக்கொண்டே செல்கிறார். பெண்மை என்கின்ற தெய்வீகத்தை, பெண்மை என்கின்ற படைப்பு பொருளை யார் ஒருவர் மிக நுட்பமாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இனிமையையும் வலிமையையும் பெறுகிறார்கள். அந்த பெண்ணை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு நம் அத்துணை பேருக்கும் வாய்க்க வேண்டும். இதில் என்ன சிக்கல் என்றால், இது மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, தான் இயற்கை தந்த கொடை இறைவனிடமிருந்து வந்த பரிசு பொருள் என்று ஒரு பெண் நம்ப வேண்டும். அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வரங்களையும் அவளும் அவளுடைய சுற்றத்தாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நிரம்ப பிடித்தமானவர் திருவள்ளுவர். அவர் பெண்ணை குறித்து ஒரு குறள் எழுதியிருக்கிறார். எனக்கு நிரம்ப பிடித்த குறள். தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சார்ந்த சொல் காத்து, சோர்விலாள் பெண். பிரிச்சு பார்த்து பாருங்க, பிரித்து உணர்ந்து பாருங்க, இனிப்பாகி போவீர்கள்.